கவுரா இருந்ததுன்னா பிள்ளைகளை எடுக்கக்கூடாதீங்க, கவுத்த சேர்த்து அத்து போட்டுருவாங்க, படக்கு படக்குன்னு இழுப்பாங்க. அந்த கவுரு ரொம்ப நாள் ஆச்சு கட்டினது. சாமி நாளைக்கு வேற கவுரு, நல்ல கவுரு இருந்தா அதுல எடுத்து கட்டி விட்டுருங்க. புரியுதுங்களா? இதுதான் இருக்கக்கூடிய விலை. இப்ப நீங்க நான் என்னன்னா அது அவரவங்களுக்கு விருப்பம். முருகனுக்கு மாலை போட்டாலும் சரி, யாருக்கு போட்டு போனாலும் சரி, அது அவரவர் விருப்பம். சரியா? இப்ப நாம ஒரு விஷயம், அது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல அது எப்படி அவர் சொல்லுவாரு, மறுபடியும் இப்படித்தானே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு கூட மத்தியானம் கூட உட்கார வச்சு மண்டையா கதை சொல்லிட்டு இருந்தேன். நீ இவ்வளவு நாள் ஆகி கூட நீ இன்னும் மாற மாட்டேங்கிறிய, இன்னும் இவ்வளவு கடனுக்குள்ள போய் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு போறியே, இப்படி வெளியே வர முதல்ல கத்துக்கோ. நீ 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் மன அமைதியோட எடுத்துக்கிறதுக்கு உண்டான நிலைப்பாட்டை உருவாக்கிக்கணும்னு சொன்னேன். ஆமா சாமி, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நாங்க அந்த முடிவு எடுத்து இப்ப மாத்திக்கிட்டோம் அப்படின்னு வெளிப்படுத்துச்சு. சரியா? இதர தெய்வ வழிபாட்டுல நீ நிம்மதியா வாழ கத்துக்கிற உண்டான வழிமுறைய யாரு கத்து கொடுக்குறா? யாராவது சொல்லுங்க. எதுவும் காதுல கேட்க கூடாதுன்னு காதை இறுக்கி பொத்துறாரு. நம்மகிட்ட எதுவும் கேட்டுறா, எனக்கு கேட்கல சாமின்னு சொல்லிடலாம்னு. யாராவது இருக்காங்களா? அது இங்க மத்தம் தான் உண்டு. ஏன் இன்னும் சொல்றேன் சாமி, இங்கே கூட என்னோட பகவான்கிட்ட ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வழி நான் பெரிய ஆளுன்னு சொல்லி பூஜை வச்சுக்கிட்டு தர்றவங்க கூட இந்த வழிமுறையை சொல்லி கொடுக்கறது இல்லை. எங்க சாமியை கும்பிடுங்க, எங்க சாமியை நம்புங்க, எங்க சாமியை தேடி போங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். எங்க சாமி இப்படி எல்லாம் கல்லல்ல சொன்னாரு, மண்ணல்ல சொன்னாரு, கல்ல தூக்கி போட சொன்னாரு, மல்லாக்க படுக்க சொன்னாரு, உருள சொன்னாரு, இப்படித்தான் நடத்திக்கிட்டு போறானே தவிர சித்தாந்த உபதேசம் நடத்தி மக்களை சீர்திருத்த பண்ணக்கூடியவங்க சாமியினுடைய நிலைப்பாட்டுல வந்தவங்க கூட இன்னைக்கு எந்த ஒரு நபரும் இல்ல. சாமிகள் சொல்லுவாங்க, அத்தி பூத்தவ மாதிரி ஒருத்தருக்கு நாய் வந்து சேர்ந்துருக்க, நீ அது நல்ல முறையா போ அப்படிம்பாரு. அந்த மாதிரி அத்தி பூத்தது மாதிரி ஒரு இந்த முட்டாள் வந்து உங்கள்கிட்ட குலைச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் ஏதோ வந்துட்டாரு, வந்ததுக்காக ஏதாவது இவர் குலைக்கணும், அதுக்காக குலைச்சிட்டு இருக்காரு. நம்மளும் வந்துட்டோம், கேட்கறது மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு எழுந்து போயிடலாம். இப்படித்தான் நிகழ்வுகள் நடக்குதே தவிர இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இந்த விஷயத்தை எதை பிடிச்சா நம்ம எப்படி நம்மளுடைய கஷ்டத்தை தீர்த்துக்கிற முடியும் அப்படிங்கிற அந்த உட்வேகமும் அந்த எண்ணமும் நமக்குள்ள இருக்கு. யார்கிட்டயாவது இருக்கா? சொல்லுங்க. ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. பின்னாடி வாய் முன்னாடி தள்ளி வாங்க. நீங்க சொல்றதுல எனக்கு கேட்கல. தெரியாம வந்து உட்காந்துட்டோமோ, அங்கேயே உள்ளே உட்காந்து ஏதாவது கதை பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கூட்டம். சொல்லுங்க. நம்ம அப்படி நினைக்கிறோம். ஒன்னும் பயப்படாதீங்க, திட்டவே மாட்டேன். எப்படி திட்ட மாட்டேன், பதில் மாத்திரம் கரெக்டா கொடுப்பேன். அந்த உத்வேகமோ அந்த எண்ணமோ நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறணும், இந்த தவறுகள் நேராம நம்ம பாத்துக்கிறணும், இந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. சும்மா வாயிலிருந்து சொல்லுங்க சாமியா. அப்படியா? எதுல இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்ல சாமி. ஏன்னா இருக்கிற குழந்தைய வந்து நான் இல்லைன்னு சொல்லி நான் யூகிச்சிட கூடாது இல்லையா? இருக்கு, ஆனா வீட்டுக்கு போனா இருக்காது. எப்படி இருக்கு, ஆனா வீட்டுக்கு போனா இருக்காது. ஒரு உங்க குறை சொல்லல, ஒரு நீங்க தவறு எப்படி இருக்கிறீங்கிற ஒரு உதாரணம் உங்களுக்கு, நீங்க செஞ்ச தவற உங்களுக்கு நான் சுட்டி காமிக்க விரும்புறேன்.
உங்க மச்சனன் கல்யாணத்துக்கு நீங்க போனீங்க இல்லையா? குடும்பத்தோட போனீங்க, மகிழ்ச்சியா போனீங்க, கலந்துக்கிட்டீங்க. ஒரு திருமண இல்லத்துல நம்ம என்ன பேசணும் அப்படின்னு கூட தெரியாம கொடூரமான வார்த்தைகளை நீங்க எப்படி வெளிப்படுத்தினீங்க? வெளிப்படுத்தினீங்கல்ல? எந்த நிலை வந்தாலும் சரி, நெறிமுறையை கடைபிடிக்கணும், ஒழுக்கத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்தால் அந்த இடத்துல அமைதி தான் காக்கணும். அமைதி காத்தீங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நினைக்கிறீங்க உங்க தாயார நாம ஏதோ கண்டிச்சிட்டோம், திட்டோம் நினைக்கிறீங்க. நீங்க உங்க தாயார சிறுமைப்படுத்தல, உங்களை நீங்க சிறுமைப்படுத்திக்கிட்டீங்க. அந்த இடத்துல யாரு வீட்டு மருமகனாம என்ன லட்சணம் பாரு, எப்படி பேசுறாரு பாரு. உங்களை நீங்க சிறுமைப்படுத்திக்கிட்டீங்களே தவிர உங்க தாயார கண்டிச்சோங்கிறது உங்களுடைய எண்ணம். ஆனா அது அல்ல. புரியுதா நான் சொல்றது? நம்மள நாமளே சிறுமைப்படுத்திக்கிட்டோம் அந்த இடத்துல. அதுவே அப்படியா, உங்க துணைவியார் ஒண்ணு சொன்னா கூட, அப்படியாமா நீ போ, எல்லாம் ஒன்னாத்தானே வரோம், பாத்துக்குருவோம். அந்த நிகழ்வை கூப்பிட்டுட்டு தனியா கூப்பிட்டு, ஏமா நம்ம எங்க வந்திருக்கிறோம்? அவங்க பாசையில சொல்ல போனா கூட உன் சம்பந்தக்கார வீட்டுக்கு வந்திருக்கிற தாய, நம்மளே 4 பேர் பார்த்து ஒரு குறை சொல்லாம நம்ம நடந்துக்கிறணும், அமைதியான முறையில வந்து போங்க. அந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய அறிவுரை இதுதான். நீங்க திட்டுறது பேசுறது எல்லாம் எங்க வந்து பண்ணிருக்கணும்னா, உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள வச்சு பேசியிருக்கணும். நீங்க செஞ்சது முறையா, சரியானதா? உங்க மகனை அந்த கல்யாண வீட்டுல நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டீங்களே, இதுக்கு எதுக்கு நீங்க அங்க வரணும்? வராமே இருந்திருக்கலாமே. அப்ப கூட நல்ல தன்மையோட தான் பேசணுமே தவிர வார்த்தைகள் உதாசனமா கொட்டுறது நல்ல பண்பல்ல. என்ன வேணாலும் பேசுவேன், நான் இறைவனை வணங்குறேன் அப்படின்னா இறைவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தெய்வமும் இருப்பாது. பிறரை நீ உதாசனப்படுத்தி பேசுற வார்த்தைய எந்த தெய்வமும் விரும்பாது. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? அப்போ நம்ம மாற வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. புரியுதுங்களா சாமி? என்னடா நம்மளை குறை சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப எல்லா குறையும் எடுத்து போட்டு உங்க முன்னாடி அந்த இடத்துல தவறு செய்யலன்னு சொல்லும் போது, அதுக்கு நீங்க செஞ்ச தவறை சுட்டி காமிக்கும் போதுதான், நம்ம ஞானமாலையை சுமக்கும் போது அடுத்து நமக்கு இந்த தவறுகளை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஒண்ணுமில்லாத நேரத்திலேயே செஞ்சப்போ அது இவ்வளவு நாள் கழிச்சு யாவத்தோட நம்ம சாமி நம்மகிட்ட வெளிப்படுத்துறாருன்னா இந்த நேரத்துல எவ்வளவு உஷாரா இருப்பாரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். புரியுதா நான் சொல்றது? அப்புறம் நீங்க உங்களை குறை சொல்றதுனால எனக்கு என்ன வரப்போகுது? உங்களை குறை சொல்லி உங்களை அப்படியே விட்டுட்டா நான் அப்படியே ஒய்யாயிரத்துல அங்க வேலூர் மாவட்டத்துல உனக்கு சடவோம் சாஞ்சிர போதாக்கும்பாங்க. புரிஞ்சதா? நம்மள கோபுரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போறது கிடையாது இல்லையா? நம்ம தன்மையை வளர்த்துக்கிறணும், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறணும், நல்ல செயல்பாட்டை உருவாக்கிக்கிறணும். சரியா? பிறருக்கு கொடுத்து பழகணும். கொடுத்துனா இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்கணுங்கிறது கிடையாது. உனக்கு தேவை என்னவோ அதை நிறுத்திக்கிட்டு அது போக மீதி இருக்கு பாரு, அதைத்தான் நீ பிறருக்கு கொடுத்து பழகணும். உனக்கு எதுவுமே இல்லாம தூக்கி கொடுக்கணுங்கிறது கொடை கிடையாது. உன்னை நீ காப்பாத்திக்கிட்டு தான் பிறரை பார்க்கணும், அதுதான் கொடை. ஏன்னா அப்படி கொடுக்கும்போது உங்ககிட்ட எந்த சஞ்சலமோ ஒரு மன வலியோ வேதனையோ இருக்காது. இருக்கிறத தூக்கி கொடுத்துட்டு மறுநாள் காலையில இல்லைன்னா என்னடா நம்மளே இந்த கஷ்டப்படுறோம், இந்த நேரத்துல நேத்து அவங்க அப்படி நின்று கண்ணீரை வடிச்சிட்டாங்க, இருக்கிறத தூக்கி கொடுத்துட்டோம், இப்ப நம்ம எங்க போறது? இந்த எண்ணம் வருமா வராதா? வருங்களா சாமி? அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கிற கொடையாகுமா?
அதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் நம்ம நிலைப்பாட்டை நமக்கு எடுத்து உரைச்சு உங்க நிலைப்பாட்டை மாத்திக்கோங்க, மாற்றத்தோட பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி மார்க்க ஆன்மீகத்துல எங்க நடத்துறாங்க சொல்லுங்க? எங்க நடத்துறாங்களா? இல்ல. அது சொன்ன மாதிரி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த முட்டாப்பைய உள்ள சேர்ந்துட்டேன். சத்தியமா நான் என் அவங்ககிட்ட போய் சரணாகதி அடைஞ்சப்போ நான் போன எண்ணமே வேற. எப்படி? இந்த பூமி வேண்டாம், இந்த சொந்தம் வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம், இந்த தேசமே வேண்டாம்டா சாமி, உன் பாதமே போதும் எனக்கு அப்படின்னு போய் சேர்ந்தவன். நீ அப்படியே வாடா ராசா, அப்படியே கொடுத்து தள்ளி கொண்டு போய் விட்டு கரை சேர்த்து எங்க பந்து மாதிரி செவத்துல அடிச்ச பந்து எங்க வரும்? அதே மாதிரி எதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனோம் அங்கேயே தீ கொண்டாந்து தொப்புன்னு போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. புரிஞ்சதா? கேட்டா என்ன சொல்றாரு? நீ அதுக்கான பிறகுத்து வரல, இதுக்காக தான் பிறந்திருக்கிற, இந்த வேலையைத்தான் நீ செய்யணும். எப்படி? இந்த வேலைக்காக தான் நீ பிறவி, இதைத்தான் நீ செய்யணும், இதுதான் உன் கடமை. பொண்டாட்டியை காப்பாத்துறது கடமை கிடையாது, பிள்ளைய காப்பாத்துறது கடமை கிடையாது, சொந்த பந்தத்துக்காரங்களை பாக்குறது கடமை கிடையாது. தூக்கி தர போடு. அதை விட பெரிய சொந்தம் நம்மளை சுத்தி நிக்குது, அதை பாரு, அதுக்கானவன் நீ அப்படின்றாரு. இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏத்துக்குறீங்களா? இந்த அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டாங்கல்ல, நாங்க எப்ப சாமி ஆன்மா சேவைக்கு வருவோம் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் தூக்கி போட்டுருமான? தூக்கி போடுவாங்களா? இல்ல நீங்க தான் தூக்கி போட்டுருவீங்களா? அதுதான் கஷ்டம். எங்க இருக்குன்னா, எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும், அதை எடுத்துக்கிற இடத்துல நாம இருக்கமானா இல்லை. அவனும் நீ எதுவும் தொடாம பார்க்காம நீ வான்னு சொல்லலையே. கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்பம் நடத்து, குழந்தைய பெத்துக்கோ, குழந்தைய சொந்த காலில் நிக்கிறது வரைக்கும் அவங்கள பாத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட சேருங்கிறான். இவ்வளவுதான். நீ அவங்க மண்ணுக்குள்ள போய் மறைவது வரைக்கும் எனது 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 எனதுன்னு அடிச்சுக்கிறிய. இதுல உனது எங்க இருக்கு அப்படின்னு காட்டினா உங்களால சொல்ல முடிய மாட்டேங்குது. இதுல உங்க இது எங்க இருக்கு? ஒரு விஷயத்த சொல்லுங்க சாமியா. எல்லாம் எனது எனதுன்னு சொல்றீங்க இல்லையா? இதுல உங்களுக்கானது எது? ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஒருவேளை இந்த பரதேசிக்கு தெரியாம கொண்டு நான் புலம்புறேன்னு பாத்துக்கிறேன். சொல்லுங்க சாமியா, நல்லா இருப்பீங்க. உங்களை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன், சொல்லுங்க. ஒரு விஷயத்த சொல்லுங்க உங்களுக்கானத. சத்தமா சொல்லணும், எனக்கே கேட்காம சொன்னா. யார் சொன்னா? நீங்க நினைக்கீங்களா? சத்தியமா இறைவன் வர மாட்டான். வரமாட்டான்னு சொல்ற, அப்புறம் நீ வருவான்னு நீ ஏன் நினைச்சுக்கிட்டா? இப்படித்தான் எல்லாமே நினைச்சுக்கிறீங்க.